நல்ல பிள்ளை. மாணிக்க வாசகனும் அகத்தீசனும் நல்ல பிள்ளை, நீடு வாழ வேண்டும். எப்போ கேட்கணும்? விழுந்து வணங்கி, என்னிடக்கிற கொனைக்கேடு தெரியவில்லை ஐயா, நான் என்ன நினைக்கிறேன், என்ன பழகின இருக்கு, ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் கடன், மன போராட்டம், பிரச்சனைகள் இருக்கு. ஒரு 5 நிமிஷமாவது உருகி தியானிக்க நினைக்கிறேன் தாயே, முடியலையப்பா, நான் என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல என்று கேட்கணும். இப்படியே தினமும் பூஜை செய்யணும் தொடர்ந்து. இப்போ நாம் சொல்லுவது தட்டி எழுப்பக்கூடிய பேச்சாகும். அதில் தூய தமிழ் இருக்கலாம், சொற்கள் அப்படி இருக்கலாம். அது மனித வர்க்கத்தை தட்டி எழுப்புறதான் கல்வி. இப்போ நாங்கள் சொல்லுது மனித வர்க்கத்தை, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக தட்டி எழுப்பணும். பெரியவங்கள்ட்ட சொல்லி என்னென்ன கேட்கணும், என்னிட்ட கொனைக்கெடுத்து எழுதணும், என்னை பற்றி புரிஞ்சுக்கணும். உருகி தியானிக்க நினைக்கிறேன் தாயே, முடியலையப்பா. உருகி தியானித்ததெல்லாம் ஒரு அழுதால் பெறலாம்னு சொன்னார் மாணிக்கவாசன். அழுதால் பெறலாம்னா எனக்கு சிந்திக்கவே முடியலையே. நினைக்கும் போதே ஒரு 10 முறை 12 முறை நாமத்தை சொல்றதுக்குள்ள சிந்தனை தடுமாறிட்டு இருக்கு. நான் என்னப்பா செய்வேன்? உருகி தியானிக்கணும், அழுதால் பெறலான்னு சொல்றேன். எங்க நான்